அவர் இந்த நாட்டுக்கே பிரதம மந்திரிங்க. நிகழ்ச்சிகள் அங்கே ஏதாவது திறக்கிறார், இங்கே ஏதோ திறக்கிறார், இங்கே போகிறார், திருச்சி போகிறார், தூத்துக்குடி போகிறார் அப்படின்னும் போது ஷெடியூல் டைட்டாக இருக்கும். அதனால் அந்த நேரத்தில் சந்திச்சாங்க, அவ்வளோதான். இல்லை கொஞ்சம் தனியாக மீட் பண்ணியிருக்கலாம். தனியாக மீட் பண்ணணும், டெல்லிக்கு போட்டோம். வரும்போது ஏன் சந்திக்கணும்? ஒரு 5 நிமிஷம் சந்திச்சா மட்டும் என்ன பேச முடியும்? அதனால் கூட்டணியை பற்றி பேசணும் அப்படின்னா டெல்லிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அங்கே தனியாக ஒரு 1/2 மணி நேரம். ஏன்னா போன தடவை ராமேஸ்வரத்தில் வந்தப்போ கூட இதே மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து ஏற்பட்டுச்சு. தற்பொழுது இப்பயும் ஏற்பட்டிருக்கு. சரி, அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன பதில் சொன்னார்? அதை பற்றி எனக்கு சரியாக விவரங்கள் தெரியல அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காரு. பிரதம மந்திரி வரார் அப்படின்னும் போது அதுக்குன்னு ஒரு புரோட்டோக்கால் இருக்கு இல்லையா? அதனால ஓபிஎஸ் அவர்களை இப்போ தனியாக சந்திக்கணும். எதுக்காக வந்து ஓபிஎஸ்ஸையும் சந்தித்து தான் ஆகணும்? இதை ஈக்குவேட் பண்ணுறது தான் வந்து சரியில்லைன்னு நான் சொல்றது. தேவையில்லாத அரசியல் விமர்சனங்கள், சிண்டு முடிகிற வேலை, அதுக்கெல்லாம் இடம் கொடுத்துருக்கோம். அதை தவிர்த்து இருக்கிறார்கள், அவ்வளோதான். இதில் யார் முக்கியம் இல்லைன்னா கிடையாது. எங்க பார்லிமெண்ட்டில் ஒரு சீட்டே கொடுத்து பலாப்பழத்தில் நிற்க வச்சாங்கல்ல. இந்த 2152 கோடியை வச்சு தான் தமிழகத்தில் கல்வித்துறை இயங்குகின்றதா? தேவை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. நான் என்ன கேட்குறேன்னா, தமிழக பட்ஜெட்டில் கல்வித்துறைக்கு எத்தனை ஆயிரம் கோடிகள் ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் இன்னமும் இந்த 2100 சில்லற கோடி கொடுக்காததுனால தான் எல்லாமே முடங்கி விட்டது அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் அது காரணம் சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது. இந்த ஸ்கீமை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அதுக்கு இந்த நிதி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பாஜக தரப்புலேருந்து, மத்திய அரசு தரப்புலேருந்து கொடுக்கின்ற விளக்கம். அப்போ அந்த ஸ்கீமை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னா அப்போ அந்த ஸ்கீமுக்கான பணத்தை எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்போ மாநில அளவில் பார்த்தீங்கன்னா அப்போ மாவட்ட அளவில் கேட்பாங்க, நாங்கள் தான் இவ்வளோ வரி கட்டுறோம், எங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க? இப்போ அந்த வரி வருவாய் கொடுக்கறதுல பின்தங்கி இருக்கிற மாவட்டங்கள் எத்தனையோ இருக்கு. அதுக்கெல்லாமும் சேர்த்து தானே ஸ்டேட்ல பண்ணிட்டு இருக்கோம். ரியல் ஒன்னியர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கமா. நேற்று மோடி அவர்களுடைய வருகை, கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற்ற இளையராஜா அவர்களுடைய இசை நிகழ்ச்சி, ஓவராலாக எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப நல்லா இருந்ததுமா. அற்புதமான நிகழ்ச்சி. அப்படியே மைசிலிருக்க வைத்த ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் மோடி அவர்கள் போயிட்டு பூஜை பண்ணுறாரு. அது கங்கை நீரை கொண்டு வந்திருக்காரு. கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்றதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருடங்களில் இப்போ தான் கங்கை நீரை ஒரு தலைவர் கொண்டு வரார் அப்படின்னு நினைக்கிறேன். அற்புதமாக இருந்தது. அதுவும் இளையராஜாவோட அந்த இசை நிகழ்ச்சின்னு இளையராஜான்னு சொன்னாலே போதும், அதுக்கு மேலே நம்ம எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஒரு உச்சம்னு தான் சொல்லலாம். ஏன் இன்னும் கொஞ்ச நேரம் வந்து எடப்பாடி அவர்களை மீட் பண்ணியிருக்கலாமோ? ஏங்க, அவர் இந்த நாட்டுக்கே பிரதம மந்திரிங்க. நிகழ்ச்சிகள் அங்கே ஏதாவது திறக்கிறார், இங்கே ஏதோ திறக்கிறார், இங்கே போகிறார், திருச்சி போகிறார், தூத்துக்குடி போகிறார் அப்படின்னும் போது ஷெடியூல் டைட்டாக இருக்கும். அதனால் அந்த நேரத்தில் சந்திச்சாங்க, அவ்வளோதான். இல்லை கொஞ்சம் தனியாக மீட் பண்ணியிருக்கலாம். தனியாக மீட் பண்ணணும், டெல்லிக்கு போட்டோம். இங்கே வரும்போது ஏன் சந்திக்கணும்? ஒரு 5 நிமிஷம் சந்திச்சா மட்டும் என்ன பேச முடியும்? அதனால் கூட்டணியை பற்றி பேசணும் அப்படின்னா டெல்லிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அங்கே தனியாக ஒரு 1/2 மணி நேரம், அப்படி 1 மணி நேரம் பேசிட்டு வரலாமே. இங்கே வந்து தான் பேசணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இல்லையா? அதனால் இது ஒன்றும் நான் தப்பாக நினைக்கல. ஓகே. இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா வந்து ஓபிஎஸ் அவர்கள் டைம் கேட்டும் கொடுக்காமல் போனது அப்படிங்கிறது. இதை பற்றி நேற்று அண்ணாமலை அவர்கள்ட்ட கூட ஒரு விஷயம் வந்து கேட்டிருந்தாங்க. ஏன் ஓபிஎஸ் டைம் கேட்டும் பிரதமர் அவர்கள் வந்து ஓகே சொல்லலை, ஏதாவது விஷயம் எதுவும் பின்னணியில் ஓடிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா போன தடவை ராமேஸ்வரத்தில் வந்தப்போ கூட இதே மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து ஏற்பட்டுச்சு. தற்பொழுது இப்பயும் ஏற்பட்டிருக்கு. சரி, அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன பதில் சொன்னார்? அதை பற்றி எனக்கு சரியாக விவரங்கள் தெரியல அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரி, அவருக்கே விவரம் தெரியலன்னு போது நமக்கு பெருசாக விவரம் தெரியுமா? பட் இதில் ஒன்றும் தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. பிரதம மந்திரி வரார் அப்படின்னும் போது அதுக்குன்னு ஒரு புரோட்டோக்கால் இருக்கு இல்லையா? அதனால் ஓபிஎஸ் அவர்களை இப்போ தனியாக சந்திக்கணும் அப்படின்றது ஒன்றும் கட்டாயம்னு நான் நினைக்கல. அடுத்தது அப்படியே வந்து எல்லாரும் சந்திக்கும் போது இவரும் நின்று சந்தித்தார் அப்படின்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்களா? இபிஎஸ்ஸும் ஓபிஎஸ்ஸும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். மறுபடியும் நான் இதை தான் சொல்கிறேன். ஓபிஎஸ் அவர்களுக்கு இந்த கட்சி சம்பந்தமாகவோ இல்லை அரசியல் சம்பந்தமாகவோ பேசணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு இது சந்தர்ப்பம் கிடையாது. ஏன்னா இங்கே வந்து ஓபிஎஸ்ஸை மீட் பண்ணியிருந்தாருன்னா அது வேறு விதமான அரசியலாக்கப்பட்டு இருக்கும். என்ன மாதிரி? வெரி சிம்பிள். பார்த்தீங்களா, இந்த பக்கம் இபிஎஸோட இது பண்ணிவிட்டு அவர் வேணான்னு சொல்கிற ஓபிஎஸ்ஸை வந்து இவங்க சந்திக்கிறாங்க, பாஜக சிண்டு முடிக்கின்றது அப்படின்றதெல்லாம் தேவையில்லாத பேச்சு வந்துருக்கு. அப்போ இப்போதைக்கு இபிஎஸ் தான் முக்கியம். அவரோட தானே இங்கே கூட்டணி. ஓபிஎஸோட கூட்டணியா? ஓபிஎஸோட இல்லை. பட் அப்போ வந்து இபிஎஸ் முக்கியம், ஓபிஎஸ் முக்கியம் இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு இப்போ. அது ஏன் எப்படி நினைக்கிறீங்க நீங்கள்? இது இபிஎஸ் முக்கியமா ஓபிஎஸ் முக்கியமா அப்படின்னா இபிஎஸ்ஸையும் தனியாக சந்திக்கலல்ல. இங்கே வரவேற்கிறார், ஒரு மனு கொடுக்கிறார், அவ்வளோதானே. ஏதாவது பேசணும் அப்படின்னா டெல்லியில் போய் பேசட்டும்.
எதுக்காக வந்து ஓபிஎஸ்ஸையும் சந்தித்து தான் ஆகணும். இந்த ஈக்குவேட் பண்ணுறது தான் வந்து சரியில்லைன்னு நான் சொல்வது. தேவையில்லாத அரசியல் விமர்சனங்கள் சிண்டு முடிகிற வேலை அதுக்கெல்லாம் இடம் கொடுத்துருக்கோம். அதை தவிர்த்து இருக்கிறார்கள், அவ்வளோதான். இதில் யார் முக்கியம் இல்லைலாம் கிடையாது. எங்க பார்லிமெண்ட்டில் ஒரு சீட்டே கொடுத்து பலாப்பழத்தில் நிற்க வச்சாங்கல்ல, அப்புறம் என்ன இதை விடவா ஒரு முக்கியம்? பட் சந்திக்கிறது அதை விட ஈஸியாச்சு. சந்திக்கணும்னா எங்க அந்த நேரத்தில் போயிட்டு ஒரு சால்வை போட்டு வருது, அது ஒரு பெரிய விஷயமாங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்துன்னு போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, பேசியிருக்கலாம், இல்லை என்ன பேச முடியும்? அதுதான் நான் சொல்கிறேன். அவருக்கு இருக்கிறது டைட் ஷெட்யூல். அங்கே போய் என்ன பேச முடியும்? இல்லை எல்லாரோடையும் நிற்கும் போது சார் நாங்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம், இல்லை நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிங்க, இப்படிலாம் இதெல்லாம் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியுமா? இதெல்லாம் தனியாக பேச வேண்டிய விஷயங்கள் இல்லையா? அப்போ தனியாக டெல்லியில் அப்பாயின்மெண்ட் போய் பேசணுமே தவிர இந்த நேரத்தில் இது வந்து அரசு விழா. இல்லை, இருமுறை வந்து ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. ராமேஸ்வரத்திலே ஸ்கிப் பண்ணிட்டாங்க, நேற்றும் வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஸோ தொடர்ச்சியாக ஸ்கிப் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் தான் ஓபிஎஸ் அவர்கள் இருக்காங்களா? டிடிவி தினகரன் போனாரா? டிடி தினகரன் டைமே கேட்கல. இவர் டைம் கேட்டும் கிடைக்கல, அவ்வளோதான். ஷெட்யூல் பர்மிட் பண்ணல. ஆனால் அந்த டைம் வந்து இபிஎஸ் அவர்களுக்கு கிடைச்சிருச்சு. ஆமாங்க, அதுதான் நான் சொல்கிறேன். இங்கே வந்து அவர் முக்கியமா இவர் முக்கியமானதில்லை. இவர் வந்து ஒரு கூட்டணி தலைவர், எதிர்கட்சி தலைவர், ஹையரார்க்கின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஓபிஎஸ் அவர்களை வந்து இந்த மாதிரி வெறும்னு சந்திச்சுட்டு போனால் தேவையில்லாத அரசியல். இது அரசு விழா, இவர் எதிர்கட்சி தலைவர். லாஜிக்காக தானே இருக்கு. எப்படி சோகா முட்டு குத்தம் முத்திங்களா? இப்போ அடுத்து ஒருத்தர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர், டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதானை சந்திக்கிறதுக்காக போகிறாரு. கல்வி நிதி SSI அந்த நிதி வாங்குறதுக்காக போகிறாங்க. கிட்டத்தட்ட 2152 கோடி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நிதியை பெறுவதற்காக அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பள்ளி கல்வித்துறை அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து போகிறாங்க. அதற்காக டெல்லியிலே முகாமிட போகிறதாகவும் வந்து தகவல்லாம் கிடைச்சிருக்கு. எப்படி அன்பில் மகேஷனுடைய இந்த டெல்லி பயணம் வெற்றியை கொடுக்குமா? சரி, முதல் கேள்வியோட இதை சேர்த்து பாருங்க. சமீபத்தில் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழகம் வந்திருந்தார். அப்போ நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். அப்போ ஏன் பார்த்து பேசலை? இதுக்கெல்லாம் வந்து ஒரு முறைன்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்போ அரசு முறையாக போகும்போது நேராக அங்கே அமைச்சரகத்தில் போயிட்டு அங்கே போயிட்டு சந்தித்து பேசுவாங்க. இதைத்தான் நான் சொன்னேன். இது இபிஎஸ்ஓ ஓபிஎஸ்ஓ அரசியல் பேசணும் அப்படின்னு சொன்னால் அது அங்கே தனியாக போய் பேசணும். இங்கே வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் பேசுகிற விஷயங்கள்லாம் கிடையாது. ஸோ அதே மாதிரி தான். இப்போது எனக்கு என்ன ஒன்று கேள்வின்னா, இந்த 2152 கோடியை வச்சு தான் தமிழகத்தில் கல்வித்துறை இயங்குகின்றதா? தேவை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. நான் என்ன கேட்குறேன்னா, தமிழக பட்ஜெட்டில் கல்வித்துறைக்குன்னு எத்தனை ஆயிரம் கோடிகள் ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் என்னவோ இந்த 2100 சில்லற கோடி கொடுக்காததுனால தான் எல்லாமே முடங்கி விட்டது அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் அது காரணம் சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது. அண்டு மத்திய அரசாங்கத்தில் என்ன சொல்கிறாங்க, இது வந்து இந்த ஒரு ஸ்கீமில் வருது, இதை நீங்கள் ஏற்றுக்கினீங்கன்னா அதுக்கு வந்து நாங்கள் அந்த பணம் கொடுப்போம். அந்த ஸ்கீம் வேணான்னா அப்போ அதுக்கு அந்த பணமும் கிடையாது. இதுதான் அவங்க சொல்கிறது. அப்படி இருக்குச்சே ஏதோ இந்த பணம் வராததுனால தான் தமிழக கல்வித்துறையே முடங்கி விட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறது சரி கிடையாதுங்க. எத்தனை ஆயிரம் கோடி நம்ம பட்ஜெட்டில் ஒதுக்கிட்டு இருக்கோம். அதில் இந்த 2000 சில்லற கோடின்றது ஒன்றுமே இல்லை. ஆனால் அதுதான் பெரிய விஷயம், அதனால தான் அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல பட்ஜெட் எடுத்து பாருங்கள், கல்வித்துறைக்கு எத்தனை ஆயிரம் கோடி ஒதுக்கி இருக்காங்கன்னு பாருங்கள், அப்போவே நமக்கு தெரியும். அப்போ இதுவும் கிடைக்காத அன்பில் மகேஷ் அவர்கள் கிடைக்காதான்னு நான் சொல்லலை. அங்கே போய் கேட்கணும். இந்த 2000 சொச்சம் கோடியை நம்பி தான் இப்போ கல்வித்துறை இயங்கிட்டு இருக்கா அப்படின்னா அப்போ அந்த பணம் கிடைக்கிறதுல ஏதாவது டவுட் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இல்லை டவுட் இருக்கா இல்லையான்னு இல்லை, நான் கேட்குற கேள்வி என்னன்னா, நம்ம எத்தனை ஆயிரம் கோடி ஒதுக்கி இருக்கோம். ஆனால் இந்த 2152 வராததுனால தான் எல்லாமே நின்றுச்சுன்னு சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன். அப்போ இந்த டெல்லி பயணம் இது அவங்க போய் கேட்பாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, அது ஒத்துக்கிறாங்களா இல்லையா, அதை தான் பார்க்கணும். ஏற்கனவே நிறையா முறை வந்து கேட்டுட்டு இப்போ நேரடியாகவே டெல்லிக்கு போகிறாங்க அப்படின்னா வந்து விஷயம் கொஞ்சம் குரூஷியல் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. என்ன ஒன்றா ஆகட்டுங்க, குரூஷியல் ஆகட்டும், டெஸ்பரேட் ஆகட்டும், எது ஒன்றா ஆகட்டும், மத்திய அரசாங்க தரப்பில் அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து இந்த ஸ்கீமுக்கான ஒதுக்கீடு. அந்த ஸ்கீமை நீங்கள் ஏற்றுக்கினீங்கன்னா அதுக்கு இப்போது மன்றிகான்னு ஒரு திட்டம் இருக்குது. அதுக்கு வந்து மத்திய அரசாங்கத்திலேருந்து இவ்வளோ அப்படின்ட்டு நிதி கொடுக்குறாங்க. நாங்கள் மன்றிகாவை செயல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த நிதி கிடைக்குமா? அதே மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க, இந்த ஸ்கீமை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அதுக்கு இந்த நிதி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பாஜக தரப்பிலிருந்து மத்திய அரசு தரப்பிலிருந்து கொடுக்கின்ற விளக்கம். அப்போ அந்த ஸ்கீமை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னா அப்போ அந்த ஸ்கீமுக்கான பணத்தை எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியல. ஓகே, இன்னொரு விஷயம் வந்து நேற்று முதல்வர் அவர்கள் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டு நல்லபடியாக உடல்நலம் தேறி வீடு திரும்பியிருக்காங்க. எப்படி நல்லபடியாக திரும்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் பார்க்குறீங்களா, இல்லை அதுக்குள்ளே ஏதாவது அரசியல் ஸ்டண்ட் ஏதாவது இருக்கா? அதெல்லாம் அப்படிலாம் நான் நினைக்கலைங்க. யாரும் வந்து உடம்பு சரியில்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. உடம்புன்றது மனுஷனுக்கு வருது தான் சாதாரணமாக. அது 20 வயசுலேயும் வரலாம், 80 வயசுலேயும் வரலாம், 100 வயசுலேயும் வரலாம். ஸோ இதுக்கு வந்து அரசியல் இன்னும் சில பேர் பார்த்தீங்களா பிரதம மந்திரியை சந்திப்பதை தவிர்ப்பதற்கு இப்போது துணை முதலமைச்சர் கூட தான் போகல.
இந்த விழாவில் கலந்துட்டார் அவர். மோடி அவர்களோட ஃபங்க்ஷன்லையா? அதனால் அது ஒரு இஷ்யூவே கிடையாதுங்க. இப்போது ஜனாதிபதி அவர்களே வருகின்றார் அப்படின்னு சொன்னால் புரோட்டோக்கால் முதலமைச்சர் போக வேண்டும். அண்டு ஒரு சில மாநிலங்களில் பார்த்துருக்கோம், பிரதமர் வரும்போது முதலமைச்சர் கலந்து கொள்ளாதது நம்ம பார்த்துருக்கோம். அப்போல்லாம் யாரும் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகல. அதனால் ஆஸ்பத்திரிக்கு போகிறத அரசியலோட லிங்க் பண்ணுறதை என்னால் ஏற்றுக்க முடியாது. இல்லை, வந்த சுச்சுவேஷன் பார்த்தீங்களா, மோடி அவர்கள் வந்து தமிழகத்துக்கு வர்றாங்க, அதே நேரத்தில் சிஎம் அவர்கள் ஹாஸ்பிட்டல்லையும் இருக்காங்க. ஸோ ரெண்டும் வந்து கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால தான் ஒரு இது ஆப்போசிட்டாலாம் நான் பார்க்கல. வேணும்னா இப்படி ஒன்றா கேட்கலாம், ஏங்க அப்போ வந்து ஏன் ஆஸ்பத்திரியில் போய் சந்திக்கவில்லை, இப்படி நீங்கள் கேட்டு பாருங்களேன். கேட்டால் இல்லைங்க அவர் கிளம்புறதுக்குள்ளே ஒரு டிஸ்சார்ஜ் ஆகிட்டார் அப்படின்வாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி அரசியல்லாம் இல்லை. ஏன்னா உடம்புலாம் யாரெல்லாம் போய் சொல்ல மாட்டாங்க. அப்படி வந்து சந்திக்க வேணாம் அப்படின்னு நினச்சிருந்தா ரைட்டு, வேறு ஏதோ ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். இந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அண்டு வரவேற்காமல் போவது முதலமைச்சர்கள் அப்படின்றத நம்ம நிறைய பார்த்துருக்கோம் பல மாநிலங்களில். அதனால் இதில் அரசியலை என்னால் சேர்க்க முடியாது. மோடி அவர்கள் முதல்வர் அவர்களை சந்திக்காமல் போனது, துணை முதலமைச்சர் போய் பார்க்காம போனது அப்படிங்கிற நிகழ்வை எப்படி பார்க்கறது? மோடி போயிட்டு அவங்கள சந்திக்க இல்லை அவங்க தான் இவங்களை சந்திக்காம போனது அது மேபி ரைட்டு. வந்து அவர் ஆஸ்பத்திரியில் இருந்தார், அதனால சந்திக்கலை. ஏன்னா தன்னரசெல்லாம் போய் கோரிக்கையெல்லாம் வச்சிருக்காரு. ஓகே, ஆமாங்க, அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கவர் இங்கேயே வர முடியாது அப்படிங்கிறது சென்னையில் நடந்துன்னு தான் நீங்கள் இந்த கேள்வி கேட்கலாம். அது எங்கேயோ நடக்கிற விஷயம் இல்லை. அதனால என்ன, இப்போ முதலமைச்சர் போல மற்ற மந்திரிகள் போகிறாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க, கேட்குறாங்க. அதான் பின்னாடி இன்னொரு அமைச்சர் கூட நின்றுந்தார், எல்லாம் தான் கலந்துக்கினாங்கல்ல. இந்த அண்ணன் சேகர் பாபு அவர்கள் கூட ஒரு விளக்கம் ஒத்துக்கிறாரு ஏன் போல அப்படின்றதுக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும், அவ்வளோதான். வேணும்னா சந்திக்க போகிறோம், டெல்லிக்கு போய் சந்திக்கிறோம். இப்போது அன்பில் மகேஷ் அவர்கள் போலையா, சந்திப்பதற்கு உண்டான தேவையை ஏற்படுத்துறதுனால தான் டெல்லிக்கே போகிறாங்களோ? தேவையில்லைன்றதெல்லாம் என்னங்க, சந்திக்கிறது எப்போ வேணா போய் சந்திக்கலாங்க. ஆனால் ஒன்று டெல்லிக்கு போகும்போது சோனியா காந்தி அவர்களை சந்திப்பாங்க, அதே மாதிரி ஏதாவது அது கூட்டணியில் இருக்காங்க, அதே மாதிரி தான், அவ்வளோதான். இதுக்கு தேவை என்ன தேவையில்லை என்ன, மாநிலத்தின் தேவைகள் எப்போவுமே இருந்துட்டு தான் இருக்கும். எப்போ தேவையில்லைன்னு சொல்லுங்கள், எல்லா காலத்திலும் ஏதாவது ஒரு தேவை இருந்துட்டு தான் இருக்கும். பட் அவங்களே இங்கே வரும்போது அதற்குண்டான நேரம் கிடைக்கவில்லை, அவங்க போய் சந்திக்கலை அப்படிங்கிறப்போ அது எப்படி அரசியல் ரீதியான வெறுப்புகளா? இல்லை 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 அதாவதுங்க, நான் முதல்ல கேட்டேன் இல்லையா, தர்மேந்திர பிரதான் அவர்கள் இங்கே வரும்போது அப்போ ஏன் சந்திக்கலை அப்படின்னு. இந்த மாதிரி நேரத்தில் போய் சந்திக்கிறதுன்றது வேற. இதை பாருங்க, இதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன் இந்த கோரிக்கைக்காக அப்படின்னு போய் சந்திக்கிறது வேற. ஸோ அப்போ அந்த கோரிக்கையோடைய வீரியத்தை அது குறைச்சிரும். ரைட்டு, இதை வந்துக்கிறாருப்பா. இப்போது நீங்களே பத்திரிக்கை கொடுக்க போகிறீங்க, அப்போது கடத்தரில் நண்பரை பார்க்குறீங்க, உடனே பத்திரிக்கை கொடுத்துருவீங்களா? ஜஸ்ட்டு சொல்லுவோம், அப்பா உங்கள் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன், வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. வீட்டுக்கு போயிட்டு தானே பத்திரிக்கை கொடுத்துட்டு வருவோம். அந்த மாதிரி தான் அதுக்கான அந்த முக்கியத்துவம் அப்படின்னும் போது நீங்கள் அங்கே அமைச்சரவையில் போய் சந்திக்கணும். தேவை அப்படின்னா கரெக்டு, இவங்க இப்படி தான் சொல்லுவாங்க, இவங்க ஒன்றுமே கொடுக்குறதில்ல அப்படின்வாங்க. அவங்க வந்து நாங்கள் 3 மடங்கு கொடுக்குறோம் அப்படின்வாங்க. இவங்க ₹1 வந்து 39 பைசா 49 பைசான்வாங்க. அவங்க ₹1 ₹1.20 அப்படின்வாங்க. இதெல்லாம் நம்ம உட்காந்துட்டு ஆராயணும். ஆளாளுக்கு அரசியல் அப்படி தான் சொல்லுவாங்க, எங்களுக்கு கொடுக்குறதே இல்லை, அவங்களுக்கு கொடுக்குறதே இல்லை அப்படின்னு. அப்போ மாநில அளவில் பார்த்தீங்கன்னா அப்போ மாவட்ட அளவில் கேட்பாங்க, நாங்கள் தான் இவ்வளோ வரி கட்டுறோம், எங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க. இப்போ அந்த வரி வருவாய் கொடுக்கறதுல பின்தங்கி இருக்கிற மாவட்டங்கள் எத்தனையோ இருக்குது. அதுக்கெல்லாமும் சேர்த்து தானே ஸ்டேட்டில் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஒரு வீடு அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு 4 பசங்க இருக்காங்க, இன்னும் கல்யாணம் ஆகலை. அப்போ 4 பேருக்கு 4 விதமான சம்பளம் இருக்கும். அப்போ வந்து அதிக சம்பளம் வாங்குகிற பையனுக்கு வந்து டெய்லி சிக்கன் பிரியாணி, கம்மி சம்பளம் வாங்குறவனுக்கு வந்து பழைய சோறுன்னு போட முடியுமா? எல்லாருக்கும் ஒன்றா தானே போடணும். சிக்கன் பிரியாணி 1 ஹவரில் செஞ்சிடலாம், பழைய சோறுக்கு 1 நாள் வெயிட் பண்ணணும். செய்ய வேணாம், அது நேற்று செஞ்சது அப்படியே இருக்கும். அதுக்கும் கூட 1 நாள் வெயிட் பண்ணணும்ல. என்னப்பா டெய்லி வந்து தான் நிற்க போகுது பழைய சோறு, புரியுதா? அப்போது அங்கே வந்து அந்த 4 பசங்களுக்கு சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி சோறு போடுறேன்னு சொல்ல முடியுமா? இதான கூட்டு குடும்பம். அதே மாதிரி தான் நாடுன்றதும். ஒரு மாநிலத்தில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஈரோடு, கோயம்புத்தூர், இங்கே காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் இந்த மாவட்டங்களில் வந்து வரி வருவாய் அதிகமாக இருக்கும். அப்போ நான் அவங்க வர வருவாயெல்லாம் வந்து அவங்களுக்கே செலவு பண்ணணும்னு சொல்ல முடியுமா? அப்போ பின்தங்கிய மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ராமநாதபுரம் இதுக்கெல்லாம் யார் செலவு பண்ணுவாங்க? அதுதானே மாநிலம்ன்ற கான்செப்ட்டு, அதுதானே நாடுன்ற கான்செப்ட்டு. திருப்பி நாங்கள் கொடுக்குற காசெல்லாம் எங்களுக்கே கொடுத்துடணும், இது எப்படிங்க ஒத்து வரும்? இதெல்லாம் வெறும் அரசியல் தான். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி தமிழ்.